சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, வணக்கம். இன்று நம்ம பேரிடர் மேலாண்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம். 2021 அக்டோபர் மாதம் சென்னை பெருமழை, பெரிய வெள்ளம் வந்தது. அதில் எத்தனையோ மக்கள் காலநிலை அகதிகள் போல் அவங்க வீட்டிலேருந்தே அவங்க அகதிகளாக எத்தனையோ வேறு ஊருக்கு போயிட்டோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வழிபாட்டு தலங்களில், பள்ளிக்கூடங்களில், கல்யாண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ஒரு வரலாறு திருப்பி உருவாகக்கூடாது. ஏன்னா 2021 அக்டோபரில் அந்த மழை பெய்தது. 2022 தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, திருப்புகழ் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேரிடரை குறித்து விரிவாக ஆராய்ச்சி செய்ய ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி கிட்டத்தட்ட நம்மளுடைய மதிப்பிற்குரிய முன்னாள் IAS அதிகாரி திருப்புகழையா அவர்களுடைய தலைமையின் கீழ் அந்த விசாரணை கமிட்டி அமைகிறது. 2023 மார்ச் மாதம் அந்த கமிட்டி 600 பக்க அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். 600 பக்க அறிக்கையில் கிட்டத்தட்ட அப்சர்வேஷன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டும், எல்லா மக்களுக்கும் தெரிய வேணும். ஆனால் 2023 மார்ச் டேபிள் பண்ண அந்த கமிட்டி அறிக்கையில் இது வரைக்கும் நமக்கு வரல. 2023 டிசம்பர் மாதம் ஊடக செய்திகள் வந்தது. கண்டிப்பாக இந்த அறிக்கை எல்லாருக்கும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் என்ற ஊடக செய்தி வந்தது, திருப்புகழ் கமிட்டியுடைய சஜஷன்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஆனால் இது வரைக்கும் வரல. கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் 2026, மறுபடியும் ஒரு அக்டோபர் வரப்போகுது. 41 மாதம் ஆயிடுச்சு. அந்த திருப்புகழ் கமிட்டியில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் அண்ட் சஜஷன்ஸ் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாதான் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் எப்படி. ஏன்னா இப்போ எல்னினோன்னு வரப்போகுது. இந்த மழையில் இந்த திருப்பி சென்னை பெருவெள்ளமோ இல்லை வெள்ளக்காடோ ஆகாம எப்படி மக்களை காப்பாற்ற வேண்டும், இல்லை மக்களுக்கு அந்த பிரச்சனை வந்தா பாதிப்பு அதிகமாகாமல் இருக்க வேண்டும், அந்த மிட்டிகேஷன் எப்படி அப்படி போன்ற சஜஷன்ஸ் அதில் இருக்கும். 3 டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டிருக்குது. பொதுப்பணித்துறை இருக்கிறது, நீர்வளத்துறை இருக்கிறது, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்கு. இவங்கெல்லாம் என்ன தகவமைப்பை செய்ய போறாங்க என்ற தகவல்கள் நம்ம கண்டிப்பாக வேணும். இன்னொரு காலநிலை அகதிகளாக, போர் அகதிகளாக எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனா சென்னையில் மறுபடியும் ஒரு கிளைமேட் சேஞ்ச் ரெஃப்யூஜிஸ் நிலை வரக்கூடாது என்பதற்காக இந்த திருப்புகழ் கமிட்டியுடைய அறிக்கையை உடனடியாக தாக்கல் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டத்தில் அமுதன் என்கின்ற ஒரு கல்லூரி மாணவர் 20 பேர் கொண்ட கும்பலால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறையின் சார்பாகவும் ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் கூட அம்மாணவனுடைய பெற்றோர்கள் அந்த மாணவன் ஒரு விசாரணையின் பொழுது இந்த பகுதியில் இவ்வாறாக போதைப் பொருட்களுடைய பழக்கம் இருக்கிறது என்று தெரிவித்ததாகவும், அந்த தகவல் யார் யார் அந்த போதைப் பொருட்களை விற்கிறார்களோ அவர்களுக்கு சென்றடைந்த காரணத்தினால் அவர்கள் திட்டமிட்டு ஒன்று கூடி அம்மாணவனை அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுடைய பெற்றோர் கூறுகிறார்கள். இருவேறு கருத்துக்கள் இவ்வாறு நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் அது மாணவன் கொலை செய்யப்பட்டது என்பது போதைப் பொருட்கள் சம்பந்தமான விஷயம் என்று அறியும் பொழுது மனவேதனை அடைகிறது. இதேபோல் திருவொற்றியூர் பகுதியிலும் தனுஷ் என்கின்ற மாணவன் அடித்து கொலை செய்யப்படுகிறான். அதற்கும் காவல்துறை சார்பாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் வேறு விதமாக கஞ்சா புழக்கத்தினால் ஏற்பட்ட தகராறு, ஆள் மாறி இவர்களை தாக்கிவிட்டார், அதனால் இவர் உயிரிழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாம் மனதில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த கஞ்சா பழக்கம், போதைப் பொருள் பழக்கம் என்பது 18, 15 வயது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களிடையே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் போதை ஒழிப்புக்கென்று தனி படையை அமைத்திருக்கிறோம். அது செயல்பாட்டில் இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்படை அமைத்திருக்கிறோம். அதுவும் நடைமுறையில் நல்லபடியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5 கொலை சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதை பற்றி நான் விரிவாக செல்லவில்லை. ஏனென்று சொல்கிறேன் சொன்னால், நாம் மனதில் கொண்டு யோசிக்க வேண்டிய விஷயம், கடந்த ஆட்சி எந்தெந்த காரணத்திற்காக மாற்றி இந்த ஆட்சி அமைந்திருக்கிறதோ அந்த சம்பவங்களும் அந்த காரணங்களும் போதைப் பொருள் விற்பனையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பது என்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல்
தடுக்க வேண்டிய வண்ணம் இந்த அரசு உரிய வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை மேற்கொண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு பொதுவான விசாரணையை மேற்கொண்டு இந்த 2 கொலை சம்பவத்திற்கும் என்ன காரணம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் அரசிடம் இருக்கிறது. காவல்துறை விசாரணை என்பது போதுமானதாக இருக்காது. அதனால் ஒரு ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தேவை என்று கேட்பதுடன் இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் தடுக்கின்ற வண்ணம் நடவடிக்கைகளும் கடுமையாக இருக்க வேண்டும், தனி சட்டங்களும் இயற்றப்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இதாவின் கவனத்தை ஈற்று அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஆர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கு வேந்தல் பகுதியை சேர்ந்த கென்னடி சுமதி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவரும் ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவருடைய மகன் 19 வயதே ஆன பொறியியல் கல்லூரி மாணவர் அமுதன் 20 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பாக இந்த அவையின் கவனத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி அவருடைய அனுமதியோடு சில கருத்துக்களை முன்வைக்க விளைகிறேன். இந்த கொடுமையான கொலை சம்பவம் குறித்து அமுதன் தாயார் மற்றும் தந்தை ஆகியோர் கூறுகையில், எனது மகன் அமுதன் கோவை இந்துஸ்தான் பொறியியல் கல்லூரியில் விடுதியில் தங்கி 3ஆம் ஆண்டு பொறியியல் படித்து வருகின்ற நிலையில் அந்த விடுதியில் சில மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்துவதாகவும் அவர்கள் அதை விற்பனை செய்வதாகவும் நிர்வாகத்திடமும் காவல்துறையினரிடமும் புகாரை தெரிவிக்கிறார்கள். புகாரை தெரிவித்த அந்த புகார் வெளியே தெரிவிக்கப்பட்டு விட்டதால் அந்த மாணவன் யாரெல்லாம் புகாருக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அவர்களால் தாக்கப்படுகிறான். தாக்கப்பட்டதற்கு பின்னால் நிர்வாகம் அந்த மாணவனை அழைத்து, நீங்கள் ஹாஸ்டலில் வேண்டாம், வெளியில் போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவர் தன்னுடைய 2ஆம் ஆண்டு படிக்கிற நண்பர் அறையில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையிலே தான் கடந்த 10/8/2026 அன்று தன்னுடைய நண்பரோடு கல்லூரிக்கு காலை 9 மணிக்கு வருகிறார். 9 மணிக்கு வருகிற பொழுது தீபக் என்கிற ஒரு மாணவன், அவரோடு 20 பேர், இவர்கள் சேர்ந்து அவர் அப்படியே குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு பக்கத்தில் இருக்கிற மைதானத்திற்கு கொண்டு சென்று அங்கே இரும்பு கம்பிகளால் அடித்தும் கத்தியால் குத்தியும் கொலை செய்யப்படுகிறார். 20 பேர் கொண்ட கும்பல் அவரை கொலை செய்திருக்கிறார் என்று பெற்றோர்கள் கதறி கூறுகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து கல்லூரி நிர்வாகம் கூறுகிற பொழுது முதல்வர், டீன், PRO ஆகியோர் என்ன சொல்கிறார் சொன்னால், அவர் எந்த விதமான போதைப்பொருள் குறித்த புகாரையும் தெரிவிக்கவில்லை. அந்த சம்பந்தப்பட்டவர்கள் எங்கள் கல்லூரிக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர்கள் பேட்டியிலே சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், காவல்துறையுடைய உயர் அதிகாரி சொல்கிறார், இது சீனியர் ஜூனியர் சண்டை, ஒரு செல்போன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டுமல்லாமல் இது ஒரு கோஷ்டி மோதல் என்று சொல்கிறார். எப்படி ஒருவரை 20 பேர் தூக்கி கொண்டு போய் கொலை செய்கிறார்கள், அது எப்படி கோஷ்டி மோதலாக முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் இந்த அவையை கேட்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் காவல்துறை உண்மையை மறைப்பதற்கு முயற்சி செய்கிறது. கல்லூரி நிர்வாகம் தங்களுடைய பெயர் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்களும் உண்மையை மறைக்கிறார்கள். இதில் அரசு உண்மையை உடனே வெளிக்கொணர வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கொலை சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களில் இன்னும் சில பேர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்களும் கைது செய்யப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னால் அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை இந்த அரசு தீவிரமாக உடனடியாக முயற்சி செய்து எடுத்துட வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன். 6 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு அரசின் சார்பாக நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது போதாது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவன் இறந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்பதனையும் இந்த அவையில நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் திருவொற்றியூர்ல தனுஷ் என்கிற பள்ளி மாணவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். அதற்கும் அந்த பகுதியில் உளவிய இந்த போதைப் பொருள் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். எனவே மாண்புமிகு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவ்வப்பொழுது குறிப்பிடுவதை போல
அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அது பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் எல்லா இடங்களும் போதைப் பொருள் புழக்கத்தை உடனடியாக இந்த அரசு கட்டுப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் இன்றைக்கு பயத்தில் வீதியில் இருக்கிறார்கள். அதே போல அந்த மாணவனுக்கு அளித்ததை போல அவருக்கு வீட்டுக்கு வேலை, ஒரு வீட்டில் ஒருவருக்கு வேலை, அதே போல வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறார்கள். அதே போல திருவொற்றியூர் மாணவன் தனுஷுக்கும் வழங்கிட வேண்டும் என இந்த அவையை வலியுறுத்தி கவனத்திற்கு கொண்டு வந்து அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் கணேஷ்குமார் அவர்கள் சுருக்கமாக